சந்தையில சில பங்குகள் அதோட உண்மையான மதிப்பை விட 30% to 80% வரைக்கும் அவ்ளோ பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா அதான் நிஜம். இது ஏதோ கற்பனையோ இல்ல வதந்தியோ கிடையாது. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத பத்தி இப்போ யாருமே பெருசா பேசுறதே இல்ல. கொஞ்சம் இத கற்பனை பண்ணி பாருங்களேன். ₹100 மதிப்புள்ள ஒரு பொருள, இல்ல ஒரு சொத்த, யாராவது உங்களுக்கு வெறும் ₹70க்கு குடுத்தா, நீங்க உடனே வாங்குவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா வாங்குவோம்ல. பங்குச்சந்தையில ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதோட புக் வேல்யூவை விட கம்மியா இருக்கிறதுக்கு அர்த்தமே இதுதான். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் மார்க்கெட் ஒரு கம்பெனிய அதோட சொந்த சொத்து மதிப்பை விட இவ்ளோ கம்மியா எடை போடுது? ஆனா இங்க தான் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்படி டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிற முக்காவாசி பங்குகள் ஒரு பொறி, அதாவது வேல்யூ டிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கிற லாபத்தையே இழந்துகிட்டு இருக்கிற பிசினஸ்கள். ஆனா அந்த குப்பைகளுக்கு மத்தியில ஒரு பங்கு மட்டும் என் கண்ல பட்டது. சத்தியமா சொல்றேன், அது ஒரு உண்மையான புதையல். ஓகே, இப்ப நாம கொஞ்சம் ஆழமா உள்ள போவோம். அந்த மறைஞ்சிருக்கிற புதையல் என்ன தெரியுமா? மைல்டன் அலாய்ஸ். இதோட இப்போதைய மார்க்கெட் விலை சுமார் ₹993. ஆனா இதோட உண்மையான புக் வேல்யூ என்ன தெரியுமா? ₹1416. அதாவது கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட். அட, இது எப்படிங்க சாத்தியம்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இது ஏதோ பேர் தெரியாத சின்ன பெனி ஸ்டாக் கிடையாதுங்க. மைத்தன் அலாய்ஸ் இந்தியாவோட 2வது மிகப்பெரிய ஃபெரோ அலாய்ஸ் உற்பத்தியாளர். நம்ம ஸ்டீல் துறைக்கு தேவையான ரொம்ப முக்கியமான மூலப்பொருட்களை இவங்க தான் சப்ளை பண்றாங்க. ஸ்டீல்னா என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி. அப்போ இது எவ்வளோ பெரிய பிசினஸ்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க தான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாகுது. இதோட வேல்யூவேஷனை கொஞ்சம் கவனிங்க. இந்த துறையோட சராசரி PE ரேஷியோ 13 மடங்கா இருக்கும்போது இந்த பங்கு வெறும் 7 மடங்குல கிடைக்குது. அதோட PB ரேஷியோ 0.70ல இருக்கு. அதாவது தன்னோட போட்டியாளர்களை விட இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பலவீனமான கம்பெனி கிடையாது, ஒரு பலவீனமான கட்டத்துல இருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. இந்த ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அதிரடியா கூடும். கம்பெனியோட 75% பங்குகள் அதோட ஓனர்ஸ், அதாவது ப்ரொமோட்டர்கள் கையில தான் இருக்கு. அதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு பங்கு கூட அடமானம் வைக்கப்படல. கம்ப்ளீட் ஜீரோ பிளெட்ஜ்ட். தன்னோட பிசினஸோட எதிர்காலம் மேல அவங்களுக்கு எவ்ளோ பெரிய நம்பிக்கை இருந்தா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க? இதோட கடன் கிட்டத்தட்ட 0. 28% ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்கு தாராளமா 10க்கு 9 மார்க் கொடுக்கலாம். ஆனா இதோட மொமெண்டம், அதாவது மார்க்கெட் வேகத்தை பாத்தீங்கன்னா 10க்கு வெறும் 4 மார்க்கு தான். எங்கதான் நமக்கே ஒரு டவுட் வருது. எல்லாமே இவ்ளோ சூப்பரா இருக்கும்போது இந்த பங்கு மட்டும் ஏன் இன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம தூங்கிக்கிட்டே இருக்கு? இதுதான் இந்த கதையிலேயே மிகப்பெரிய சஸ்பென்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது இவ்ளோ நல்ல கம்பெனியா இருந்தா அப்புறம் ஏன் பங்கு விலை தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு? இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அத நான் சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இப்ப கேட்ட ஆச்சரியப்பட்டீங்களா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நிஜமாவே படிக்கிறோம். அப்படியே இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த லைக் பட்டனையும் இப்பவே தட்டி விடுங்க. இது உங்கள மாதிரி நிறைய பேருக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமே இது ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ், அதாவது சுழற்சி முறையில ஏறி இறங்குற ஒரு தொழில். போன நிதியாண்டோட Q2ல இந்த நிறுவனம் ₹120 கோடி நஷ்டத்தை சந்திச்சுது. ஆனா Q3ல அதோட ரிகவரிய பாருங்களேன். ₹88.90 கோடி லாபத்தோட 173.5% பிரம்மாண்டமான ஒரு மீட்சியை காட்டியிருக்காங்க. ஆனா இங்கேதான் பெரும்பாலான மக்கள் பெரிய தப்பு பண்றாங்க. இவ்ளோ லாபம் வந்தும் மார்க்கெட் ஏன் இன்னும் தயங்குது தெரியுமா? Q3ல லாபம் வந்திருந்தாலும் அதுல 62% லாபம் அதர் இன்கம்லேந்து வந்தது. அதாவது அவங்களோட முதலீடுகள் மூலமா வந்த வருமானம் அவங்களோட முக்கிய தொழில்லேந்து வந்த லாபம் கிடையாது. இந்த ஒரு விஷயம்தான் இன்வெஸ்டர்ஸ ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. இதனால தான் டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த பங்கு ரொம்பவே வீக்கா இருக்கு. 5 நாள், 20 நாள், ஏன் 200 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ₹834 வரைக்கும் கூட கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட பாவமே, அப்போ இது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சே அப்படின்னு நீங்க இப்ப நினைக்கலாம். ஆனா என் கூடவே இருங்க. இனிமே நான் சொல்ல போற விஷயம் இந்த மொத்த கதையும் தலைகீழா மாத்த போகுது. எல்லாரும் தவற விடுற அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதுதாங்க. இவங்களோட கல்யாணேஸ்வரி ஃபேக்டரி கடந்த பல மாசங்களா ரொம்ப கம்மியான உற்பத்தியில தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா May 1, 2026ல இருந்து, அதாவது இப்ப அது 100% முழு கெப்பாசிட்டில மீண்டும் இயங்க தொடங்குது. லிட்ரலா இதுதான் ஒட்டுமொத்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் மாத்த போற அந்த கேம் சேஞ்சர்.
ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. முழு உற்பத்தி அப்படின்னா என்ன? அதிக வருவாய், இன்னும் சிறப்பான லாப வரம்பு. அடுத்த 2 குவார்ட்டர்ஸ்ல இந்த பங்கோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. லாபம் அதிகரிக்கும் போது இப்ப 0.7 மடங்கு புக் வேல்யூல இருக்கிற இந்த பங்கு ரொம்ப ஈஸியா 1 மடங்கு புக் வேல்யூவையும் இல்ல அதுக்கும் மேலேயோ தொடுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நாம ஸ்மார்ட் மணியோட, அதாவது பெரிய முதலீட்டாளர்களோட சைக்காலஜிய புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி செயல்படுவாங்க தெரியுமா? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது அவங்க வாங்கவே மாட்டாங்க. ரொம்ப தரமான பிசினஸ்கள் எப்போ தற்காலிகமான ஒரு வீழ்ச்சியில இருக்கோ அப்பதான் அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஏன்னா நிலைமையெல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடியே பங்கோட விலை எகிர ஆரம்பிச்சிடும். அப்போ நாம எப்படி ஸ்மார்ட்டா செயல்படுறது? இதோ ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி. இப்போ இருக்கிற $993 விலையில சிப் முறையில கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம். 900 $970 வரைக்கும் ரொம்பவே ஐடியலான பை ஜோன். நம்ம ரிஸ்க குறைக்கிறதுக்காக $830 கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அடுத்த 12 18 மாசங்கள்ல இதோட விலை 1300 $1400 தொடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபில பதிவு பெற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாதுங்க. இந்த வீடியோல இருக்கிற எதுவுமே ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இது முற்றிலும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்களே சொந்தமா ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன புது ஐடியாவோ இல்ல இன்சைட்டோ கிடைச்சிருந்தா எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அது நிஜமாவே இந்த சேனலுக்கு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வேற எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்போதான் ஒவ்வொரு வாரமும் நாங்க போடுற கண்டென்ட்டை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பாப்போம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. மார்க்கெட் எப்பவுமே சரியாதான் கணிக்குன்னு சொல்வாங்க. ஆனா மைத்தன் அலைஸ் விஷயத்துல மார்க்கெட் முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்கா? இல்ல மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ரகசியம் இன்னும் நமக்கு தெரியலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க.